என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 5, -2. சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க x² + y² -10x -14y -7 = 0 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 4 ஸ்டெப் அதை ஞாபகம் வச்சுங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எது ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், x² இருக்கிற இடத்துல நம்ம x1 ரீப்ளேஸ் பண்ணணும், y² இருக்கிற இடத்துல y1. அடுத்து xக்கு பதிலாக x + x1/2 கொடுக்கணும். அது yக்கு பதிலாக y + y1/2 கொடுக்கணும். இந்த ரீப்ளேஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம ஃபார்முலா தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து என்ன சால்வ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? x² பதிலாக x(x1), y² பதிலாக y1, x இருக்கிற இடத்துல x + x1/2, y இருக்கிற இடத்துல y + y1/2 எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், x² + y² -10x -14y -7 = 0. இப்போது 1 by 1 வந்து நம்ம பண்ணலாம். இப்போ வந்து x²க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்னு பாருங்கள், x²க்கு பதிலாக x(x1) கொடுக்கலாம். அடுத்து இந்த y²க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம், y1, y²க்கு பதிலாக ப்ளஸ் y1. அந்த -10 அப்படியே எழுதிக்கிங்க. இந்த xக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், x + x1/2. அடுத்து இந்த -14 அப்படியே எழுதிக்கிங்க. இந்த yக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் பாருங்கள், y + y1/2 -7 = 0. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்படி எழுதுனதுக்கப்புறம் இப்போ இது கேன்சல் பண்ணிடலாங்களா. 1 2 2, 5 2 வந்து 10. அடுத்து வந்து 1 2 2, 7 2 14. தெரியலையா கால்குலேட்டரில் -10/2 அடிங்க, அதே ஆன்சர் உங்களுக்கு காமிக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன எழுதலாம், x(x1) + y(y1) -5 × x + x1. புரியுதுங்களாமா? -7 × y + y1 -7 = 0. இதுதான் வந்து என்னன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சக்கூடிய ஈக்குவேஷன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 5, -2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, அந்த 5, -2 பாயிண்ட் வந்து இங்கே கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 5, -2 இருக்குல்ல, இந்த 5, -2ல் எக்ஸுக்கு பதிலாக, அதாவது இது x1 இது வந்து y1 எழுதுமா, கரெக்டுங்களா? x1க்கு பதிலாக 5, y1க்கு பதிலாக -2 நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ எங்கெல்லாம் x1 y1 இருக்கோ அதை டிக் பண்ணி வச்சுங்க பார்க்கலாம். இங்கெல்லாம் இருக்க x1 y1ல் டிக் பண்ணியாச்சு. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக x1க்கு பதிலாக பாருங்கள் என்ன கொடுக்கலாம், 5 ப்ளஸ் yக்கு பதிலாக y1க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், -2. அடுத்து -5 x ப்ளஸ் x1க்கு பதிலாக 5 -7 y1க்கு பதிலாக என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், -2 -7 = 0. இப்போ 5 × x வந்து நம்மளுக்கு என்ன வரும், 5x -2 × y -2y -5 × x -5x -5 × 5 நீ கால்குலேட்டர் அடிங்க, -25 வரும். -7 × y -7y -7 × -2 வந்து நம்மளுக்கு என்னமா வரும், +14. அப்புறம் -7 = 0. இப்போ 1 by 1 பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே 5x இருக்குது, இங்கே -5x இருக்குது. அப்போ வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னமா ஆயிடும், இது 0x மாறிடும். அடுத்து பாருங்கள், இங்கே -2y இருக்குது, அடுத்து -7y இருக்குது. -2 -7 கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா -9 வரும். அப்போ -9y. மீதி எங்கெல்லாம் நம்பர் இருக்குது பாருங்கள், இங்கே -25 இருக்குங்களா, கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் -25. அடுத்து பாருங்கள் +14 அடுத்து -7 இப்போ ஈக்குவலம் தான் ஆன்சர் வருது பாருங்கள், -18. அப்போ 0x -9y -18 = 0. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன். கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சனா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். x² பதிலாக x(x1), y² பதிலாக y1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்து xக்கு பதிலாக x + x1/2, yக்கு பதிலாக y + y1/2 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுத்துக்கூடிய கிவன் பாயிண்ட்டை x1 y1 போல சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன். சார் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சனோட ஃபார்முலா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா இதுக்கு தனியாக மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ x² + y² + 2gx + 2fy + c = 0. இது வந்து என்னென்ன ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க x1, y1 பாயிண்ட். இது ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் கண்டுபிடிக்கும் போது ஒரு ஃபார்முலா இருக்குது. இது நம்ம என்ன பண்ணுவோம், ரீப்ளேஸ் பண்ணுவோமா. x²க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், x(x1), y²க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், y1 + 2g. எக்ஸுக்கு பதிலாக எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், x + x1/2 + 2f. yக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்,
ஒய் ப்ளஸ் y1 டிவைட் பை 2 கடைசியில் என்ன இருக்குது பாருங்கள் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 கரெக்டுங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டூ கேன்சல் பண்ணிடலாம், இங்கே இருக்க 2 இந்த இருக்க 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போது என்ன ஆன்சர் வருது பாருங்கள் xx1 ப்ளஸ் y1 ப்ளஸ் g ஆஃப் x ப்ளஸ் x1 ப்ளஸ் f ஆஃப் y ப்ளஸ் y1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டுடைய ஃபார்முலா. சரிங்களா. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்துன்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா சாமி. இந்த சம் இதோட முடிஞ்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் எந்த ஃபார்முலா இருந்தாலும் ஈஸியாக வச்சுங்க. இந்த ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த ஃபார்மெட்டுக்கு அதே மாறிடு. ஜிஎஃப்சியில் நம்ம தனியாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, அதே ஃபார்மெட்டுக்கு மாறிடு. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் வந்து x1 y1 போல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் வந்து கிடச்சிடும். புரியுதுங்களாமா. அவ்வளோதான் சாமி. சரிங்களா. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.